விக்னேஷ் சொன்னாரு ஓஜின்னு. ஆமா நான் தான் ஓஜி, நான் அதை ஒத்துக்கிறேன். பத்திரிகையில நாங்க செய்ய வேண்டிய பல வேலைகளை அவர் எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. தந்தே ஆவணம் நீங்க இதுக்கு மேல தரலன்னா அவ்வளவுதான். நான் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பேன். 15 வருஷம் இந்த மாதிரி உண்டான்னு எனக்கு தெரியல. அவர் கொடுப்பாங்களான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிக்கிட்டா தான் உண்டு. அப்புறம் அடுத்ததா டிஜிட்டல் ஐகான் விருதை பார்க்க போறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக விகடன் குழுமத்துடைய நிர்வாக இயக்குனர் திரு பா ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். யார் அந்த டிஜிட்டல் ஐகான் அப்படின்றத ஹெவியில பார்க்கலாம். ஒரே ஒரு பாடலை பற்றி 3 மணி நேரம் பேச முடியுமா? சரி, ஒரு புத்தகம் குறித்து நாள் கணக்கில் உரையாட முடியுமா? கிடைக்கும் வெளியில் எல்லாம் உங்களுக்கான மேடையை அமைத்துக் கொண்டு செயலாற்ற முடியுமா? இதோ இருக்கிறார் நம் பிரியத்துக்குரிய விஜய் வரதராஜ். சினிமா, வெப் சீரிஸ், இலக்கியம் என அனைத்து கலைகளிலும் புதுமையை மட்டும் தன் கண்களால் கண்டு அதை எல்லோருக்கும் எடுத்து போய் சேர்ப்பதில் விஜய்க்கு இருக்கிறது துல்லியமான தனித்தன்மை. யூடியூப், சினிமா, பாட்காஸ்ட் என அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் உலவும் இந்த நண்பனின் ஸ்டைலுக்கு லைக்குகளை அள்ளி குவிக்கிறது டிஜிட்டல் தலைமுறை. யூடியூப் காலம் தொடங்கியதிலிருந்து இன்றைய அதிநவீன ஏஐ காலம் வரை தமிழ் இணைய உலகின் இளவரசனாக வலம் பெறும் விஜய் வரதராஜுக்கு டிஜிட்டல் ஐகான் விருது வழங்குவதில் பெருமகிழ்வு கொள்கிறது விகடன். எஸ் சார். இந்த முதல் முறையாக ஆனந்தவுடன் நடத்துகிற இந்த டிஜிட்டல் அவார்ட்ஸில் இந்த கிரியேட்டர்ஸ், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களுக்கு உங்களுக்கான இந்த விருதுகளை வழங்குறதுல எவ்வளோ ஒரு அலாதியான சந்தோஷம் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியாது. எப்படின்னா, நாங்கள் இந்த நாமினேஷன்ஸ் ஆன்லைன் போடும்போது யூஸ்வலாக வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் நாங்கள் சினிமா விருதுகளுக்கும் போடுவோம். அதை விட 20 மடங்கு ரெஸ்பான்ஸ். அதுதான் கிரியேட்டர்ஸோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த சக்தி ஏன் உருவாச்சுங்கிறதுக்கு இப்போது விஜய் வரதராஜன் ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, இன்ச் வைட் அண்ட் மைல் டீப்பும்பாங்க. அதாவது எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் அதை அந்த ஆழத்துக்கு கொண்டு போய் அதை பற்றி அலசி ஆராய்ந்து அதுக்குண்டான அத்தனை ஹோம்ஒர்க் பண்ணி அந்த தான் ரசித்த ஒரு விஷயத்தை எல்லாரையும் ரசிக்க வைக்கணும், அதுக்கான ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல விஜய் இஸ் முன்னோடி. இன்ஃபேக்ட் பத்திரிகையில் நாங்கள் செய்ய வேண்டிய பல வேலைகளை அவர் எடுத்து செஞ்சிட்ருக்காரு. இந்த நூற்றாண்டில் இந்த மாதிரி விஜய்கிட்டேருந்து உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. நாங்களும் நிறையா அவங்களோட கொலாப்ஸ் பண்ணிகிட்டே பண்ண போகிறோம். அண்ட் அதை யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். விஜய்னா சொல்லுங்க. உங்கள் கையில் விகடன் தாத்தா. ஆமாம், அவார்டு, முறை அவார்டு எப்படி இருக்கு? தந்தே ஆவணம் நீங்க இதுக்கு மேல தரலன்னா அவ்வளவுதான். நான் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பேன். 15 வருஷம், அது 5 வருஷம் ஆச்சு அவார்டு சந்தோஷமா வாங்கி. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு முறை கிளாப் அடிச்சுக்கோங்க. மறுபடியும் நான் இது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் டக்கு டக்குன்னு எல்லாம் ஏன்னா இதுக்கு ஏன்னா நிறையா இதெல்லாம் அப்படி ஓரமாக உட்காந்துருப்பேன். நான் சோகமாக இது வர்றதுக்காக சொல்லலை.
நான் எதுவுமே நான் இதுக்காக பண்ணதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், எல்லோரும் பார்க்குறாங்க, சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க, கற்றுக்குறாங்கன்னு இருப்பேன். ஆனால் நமக்கு கூட தருவாங்கன்னு தெரிஞ்சதில்லை. ஆனால் அப்படி பண்ணாத வேலைக்கு இந்த விஷயம் தரும்போது அது ஒரு சந்தோஷமே வந்து வேறு. ஸோ இவங்ககிட்டேருந்து வாங்குறது ரொம்ப சந்தோஷம். நான் இவங்களோட சேனலை தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணி அது இந்தியா லெவலில் வைரல் ஒன்று ஆச்சு. இந்த ஏர்டெல் வீடியோ நான் எவ்வளோ வீடியோ போகிறேன், ஆனால் நான் ஒரு ஸ்டாமர் ஆளாங்கிறது இப்போ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதுதான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விக்னேஷ் சொன்னார் ஓஜின்னு. ஆமாம், நான் தான் ஓஜி, நான் அதை ஒத்துக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். Can everybody stand up? Standing and give a ovation standing ovation OG to Mr. விஜய் வரராஜ் அவர்கள். மாசா டைலாக் சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் விக்கி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அங்கேருந்து கை காட்டி நீ சொன்னது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. உங்களோட பேட்டிகளில் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான நிறைய விஷயங்கள். இப்போ உங்களை பற்றி பேசும்போது என்னோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் நான் ஆர்ட்டாக மாற்றுறேன் அப்படின்றத நீங்கள் நிறைய இடங்களில் வந்து குறிப்பிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ கையில் இவ்வளோ வருஷம் ஓவர் த இயர்ஸில் எவ்வளவோ மாற்றங்கள். இன்டர்நெட் டிவி இவ்வளோ தூரம் இது ஆகுங்கிற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் அந்த டைமில் பிறந்தோம், அவ்வளோதான். வேறு டைமில் இருக்கும்போது எங்களுக்கு நான் .com இருந்துச்சு ஆரம்பிச்சு. இப்படி ஒரு நாள் அவார்டு கொடுப்பாங்க, ரீல்ஸ் வரும், ஆண்ட்ராய்ட் ஃபோன் வரும், இவ்வளோ தூரம் மாறணும்னு ஐடியா அவங்களுக்கு இல்லை. எனக்கு அதிலே தொடர்ந்து இருக்கணுங்கிற ஆசை மட்டும் தான் இருந்துச்சு. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம், ஃபார்மேட் மாறும்போது அதுக்கான அப்டேட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான். அதனால தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். அது பாட்காஸ்ட் வரைக்கும் பண்ணுறேன், அதையும் கேட்குறாங்க, வீலாக கேட்குறாங்க, டெக்கு ஆரம்பிச்சிருக்கேன், ஃப்ளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்போர்ட்ஸுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். தக்காளி என்னென்னலாம் இருக்கும் எல்லாத்துலேயும் பேச முடியும். அதுதான் இந்த மாதிரி உண்டான்னு எனக்கு தெரில. அவார்டு கொடுப்பாங்களான்னு தெரியல, இன்றைக்கி ஒரு நாள் வாங்கிக்கிட்டால் தான் உண்டு. அப்புறம் இன்னொரு இந்த அவார்டோட ஸ்பெஷல் வந்து முக்கால்வாசி அவார்டுக்கெலாம் அது நம்பர் ரொம்ப முக்கியம். எவ்வளோ நம்பர் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக என் சேனல் அது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத பார்த்தா இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு தெரியும் என் பேர் இருக்குன்னா நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேங்கிற அந்த அவார்டு தான். ஸோ அதனால் ரொம்ப நன்றி. விஜய்னா உங்கள் கூட வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. நீங்கள் அந்த விருதை கையில் வாங்கினதுலேருந்து ஆனி கண்களில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. ஆனி, can we have you on stage please? ஐயோ, ஓல்டஸ்ட் ஃபேன் அவங்க. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு வரலாமா? மொத்தமா எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு முறை கூட போஸ்ட் கொடுக்கிறேன். கொஞ்சம் அம்மா கொஞ்சம் எல்லாரும் வந்துருங்க. வந்து எல்லாரும் மேடைக்கு வாங்கம்மா. மேடைக்கு வாங்க. இதான் எங்கள் அம்மா. இவ்வளோ வருஷம் வந்து என்கிட்ட ₹1 கூட வந்து கொண்டு வா சேனல் இருந்துன்னு சொல்லாத ஒரு அம்மா இவங்க. ஸோ இவங்க இவ்வளோ வருஷம் பார்த்துக்கலன்னா என்னால் இந்த வீடியோ பண்ணலான்னு இருக்காது. என்னோட இது பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, மங்களூர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வர முடியல, ரொம்ப நன்றி. இவங்கெல்லாம் என்கிட்ட சுத்தமாக என் சேனல்லேருந்து ரெவன்யூங்கிறதே ஒன்று வராது. அதில் என்ன இருக்கோ நான் உங்களுக்காக செஞ்ச வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் இருக்கிறவங்கள கடைசி பேட்சவங்க. இதுக்கப்புறமும் தொடர்ந்து இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே நன்றி. ஸோ ஒரே ஒரு தேங்க்ஸ் லெட்டர் மட்டும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னோட ஜேர்னி ரொம்ப பெருசு, அதனால் டக்குன்னு வந்து நான் வந்து அப்படியே இறங்கிட்டா நல்லா இருக்காது. ஸோ ஷாரா, அப்துல், ரிஷி, அகஸ்டின், திலீபன், செங்கி, திவாகர், பத்ரி, சயீது, சுதீர், ஜாக், ஷிஃப்டி, அக்ஷய், சஞ்சய், மண்டபக்கு, வியாஸ், வினோத், பிகே, கேட்டு, செல்வா, அஜய், அப்புறம் இப்போ இருக்கிற ஜெய், தினேஷ், ரகு, சௌமியா, யுகேஷ், பர்ட்டி, ஆனி, சரவண, அரவிந்த், நிக்கில், சாம, ஜஸ்வந்த், தரணி, கேபிகே, சுதர்சன், குரூட், முக்கியமாக என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஷெரீஃப். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷமும் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பேசுவோம். 10 வருஷம் மாப்பிள்ளை சாப்பிட்டியா, தூங்கு, வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் எதுவுமே பேச மாட்டான். அவன் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட். டெய்லி அந்த ஒரு கால் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து 2008-09 வந்து ஒரு சின்ன கேமரா வச்சு வாடா லூஸ் ஆன் பண்ணலான்னு சொல்லும்போது வந்த ஷாராக்கு எப்போயுமே நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த நண்பன் இல்லைன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் யாருமே இல்லை. ஸோ எல்லாருக்குமே நன்றி. என் கூட இருந்தவங்களுக்கு நிறைய விஷயம் தாண்டி வந்திருக்கோம். இந்த அவார்டு வந்து நான் அன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் இன்னும் நிறைய ஓடணும்னாங்க. நான்லாம் ஓடி முடிச்சுட்டேன். அதுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. இனிமேல் நான் கூலாக நான் கேட் வாக் கூட போகலாம், எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதனால் என்னை வந்து பார்த்து அத்தனை ஃபேன்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ், அண்ணனுங்க, தம்பிங்க, தங்கச்சி, அம்மா எல்லாருக்குமே நன்றி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர்ண்ணா, சூப்பர். அம்மா, ஒரு வார்த்தைகள். உங்கள் பையன் கையில் விருது எதுவும் சொல்லி நல்லா பேசுங்க. பாராட்டு. ரொம்ப சந்தோஷங்க. இல்லை, என்னை விட பயங்கர வாய் அவங்க. ஸ்டேஜ்னால அவங்களுக்கு வரல, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, விட்டுடுறாங்க.
என்னன்னா நீங்க பேர் வாச்சது எல்லாமே ஒரு நல்ல மோட்டிவேஷனல் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் போடும்ல, அந்த மாதிரியான உணர்வா இருந்துச்சு. நீங்க அவ்வளவு உரிமையா எல்லாரோட பேரே கட 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 படிச்சு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சப்ளை சொல்லல. சூப்பர்ண்ணா. ஸோ தொடர்ந்து இன்னைக்கு எல்லாருமே சொல்ற மாதிரி எல்லாருமே வந்து உங்க மூலியமா இன்ஸ்பயர் ஆகிட்டே இருந்திருக்கோம். இந்த ஓஜின்ற வார்த்தை இன்னைக்கு யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா அந்த ரியல் ஓஜின்னு விக்னேஷ் அண்ணா சொன்ன மாதிரி நிச்சயமா நீங்க தான். ஸோ வாழ்த்துக்கள், தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருங்க. நீங்க கேட்வாக் போங்க, ஓடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நன்றி. All right. தேங்க்யூ ப்ரோ.